ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஆன்லைனில் டிடிடி போர்ட்டலில் தர்ஷன் டிக்கெட்டோ ரூம் புக்கிங்கோ பண்ணுறப்போ பேமெண்ட் ப்ராசஸ் ஈஸியாக்கிறதுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு க்ரியேட் பண்ணியிருக்காங்க டிடிடி. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மொபைலில் புக் பண்ணுறோம் தர்ஷன் டிக்கெட்டோ ரூம் புக்கிங்கோ அப்படின்னா டிடிடி ஆப்லேயோ டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inல பேமெண்ட் ப்ராசஸுக்கு ஆப்ஷன் பார்த்தா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், நிறைய யூபிஐ ஆப் கொடுத்துருக்காங்க. யூபிஐ ஐடி மூலமாக கூட புக் பண்ணிக்கலாம். இதே நம்ம லேப்டாப், கம்ப்யூட்டரில் பே பண்ணுறப்போ அந்த பேமெண்ட் ப்ராசஸுக்கு ஆப்ஷன் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ ஐடி கொடுத்து புக் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணுற மாதிரி செய்திருக்காங்க. லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் நம்ம புக் பண்ணுறப்போ இந்த கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறது லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான், மொபைலில் புக் பண்ணுறப்போ கிடையாது. ஸோ நீங்கள் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ ட்ரை பண்ணுறப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஈஸி ஆப்ஷனாக இருக்கும். பேமெண்ட்டுக்கு பேமெண்ட் பேஜுக்கு நீங்கள் வர்றப்போ அங்கே யூபிஐ ஐடி ஒரு ஆப்ஷனாக இருக்கும், கார்டு ஆப்ஷனாக இருக்கும், நெட் பேங்கிங் ஆப்ஷனாக இருக்கும். அதோட கியூஆர் கோடு கொடுத்து ஜென்ரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஜென்ரேட்டை கிளிக் பண்ணால் ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே எப்படி ஸ்கேன் பண்ணிப்போமோ நம்ம மொபைலில் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. எந்த ஆப் நம்ம யூபிஐக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டா எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பின் நம்பர் மட்டும் கொடுத்து நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் நம்ம பே பண்ணுறப்போ புதுசாக கியூஆர் கோட் எனேபிள் பண்ணியிருக்காங்க. நேற்று புக் பண்ணேன், ஒர்க் ஆகுது. ஏன்னா லேப்டாப்பில் பண்ணுறப்போ யூபிஐ ஐடி கொடுத்து மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஐடி டைப் பண்ணுற நேரத்துக்கோ இல்லை நோட்ஸ்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற நேரத்துக்கோ ஈஸியாக நம்ம ஸ்கேன் செய்து பேமெண்ட் ப்ராசஸ் முடிச்சுக்கலாம். அடுத்து இன்றைக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திருச்சானூர் தரிசனத்துக்கு வராங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்திருக்காங்க. நாளைக்கு திருமலாவில் வராகசுவாமி தரிசனம் முடிச்சு திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்கிறாங்க. கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் மத்தியானம் 2 to 3 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. நேற்று மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணி 10,000 டோக்கன் தான் கொடுத்தாங்க. ஏன்னா எப்போவுமே புதன்கிழமைகளில் கம்மியாக தான் டோக்கன் கொடுப்பாங்க. அதுவே 7 மணி போல் தான் தீர்ந்தது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். ஸோ கூட்டம் கம்மியாக இருக்குது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கூட 8 மணி நேரமாக இருந்தால் தான் டிடிடியில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் நைட்டு ஜாயின் பண்ணுறீங்க, டைரெக்டாக போயினா கூட காலையில் நம்ம தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். இல்லை டோக்கன் வாங்கிட்டு போகணுன்னா மொதல் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க, மறுநாள் தரிசனம் பார்க்குறதுக்கு. இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு இது 2 வாய்ப்புகள் இருக்குது. இப்போ க்ரௌடு நார்மலாக இருக்குது. அண்ட் திருமலாவில் தினமும் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. ஒருத்தருக்கு 10,500 நம்ம பே பண்ணி டிக்கெட்டை வாங்கிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் சேவிக்கலாம். அண்ட் இன்றைக்கி காலையில் 10 மணியோட லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். ஸோ செய்துக்கோங்க. மத்தியானம் 12 மணி போல் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் லக்கி டிப்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தீங்களோ, இது பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ரெகுலர் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன். அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து ஒரு 11:45 போல் சேவை எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிச்சாலும் 12 மணி போல் எப்படி நம்மளை தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் அனுப்புவாங்க. ஜென்ரலாக யார் யார் எந்தெந்த சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கங்கிறது பற்றின லிஸ்ட்டும் டிடிடி போர்ட்டல் அண்ட் ஆப்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்டி த சேவா புக்கிங், தெப்ப விழா புக்கிங் இருக்குது. மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் இருக்குது. ஆர்டி த சேவா தெப்ப விழா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 67,121 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.75 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,426 பேர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கியூஆர் கோட் புதுசாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட்டுக்கு நம்ம லேப்டாப்பில் அந்த ஜென்ரேட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மொபைலில் பே பண்ணிக்கணும். மொபைலில் இருக்கிற ஆப் மூலமாக நம்ம ஈஸியாக பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
திருப்பதி தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், டெய்லி அப்டேட்ஸ், தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் தரிசனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தரிசனத்துக்கு போகிறப்போ. தேங்க்யூ.